சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு அறம். தர்மம் தலை காக்கும் என்பது பெரியவர்கள் அனுபவித்து சொன்ன உண்மை. கண்டிப்பாக நாம் செய்த அறம் அந்த நொடியே காலத்தால் குறிக்கப்பட்டு கடவுளால் தகுந்த நேரத்தில் நமக்கு அருளப்படும் விஷயமாகும். நாம் செய்த நன்மை தீமை என்பது நமக்கே திரும்ப பெறப்படும் செயலாகும். நாம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறு. மனதில் கொஞ்சமாவது மனிதத்தன்மை இருக்க வேண்டும். இல்லையென்றால் மனிதர்களாக பிறந்ததே வீண். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று சொன்ன ஔவையின் அறிவு போற்றக்கூடியது. இதன் விளக்கத்தை கேட்டு பாருங்கள். தானத்தின் மகத்துவம் புரியும். நாம் மனநிறைவாக வாழ உதவிகள் செய்யும் எண்ணமும் நம்மால் முடிந்ததை செய்தோம் என்ற நிம்மதியும் இருக்கே, அதுதான் நம்மை மேலும் வாழ வைக்கும் வழிகளாக ஔவைக்கு அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி போல. இருக்கும் காலத்தை விட்டு நாம் பார்க்கவே முடியாத ஸ்வர்கலோகத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது பிறரின் சந்தோஷத்தில் மலரும் மகிழ்ச்சியின் அழகை முகத்தில் காணலாமே. அதுதான் எடுத்த பிறவிக்கும் வாழ்ந்த வாழ்வுக்கும் அர்த்தம். சின்ன சின்ன உதவிகள் செய்யும் போது நம் மனம் எப்படி சந்தோஷத்தில் மிதக்கிறது. நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. கொடுத்து கொடுத்து உதவிய வள்ளல்களை பற்றி ஏட்டில் படித்தபோது அறியா பருவத்தில் புரியாத வயதில் இப்படியும் மனிதர்களா, இப்படியெல்லாம் வாழ்ந்தார்களா என நினைத்தபோது கட்டாயம் உண்டு. அது நம் சங்க இலக்கியங்கள் தமிழ் நூல்கள் சொல்லும் காவியங்கள் எவ்வளவு நிஜமானது. அனுபவம்தானே வாழ்க்கை. அனுபவம்தானே வாழ்க்கை என்ற பாட புத்தகம். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். தளராதே, துணிந்து செல் என படித்தபோது மனதுக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது. உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டும் தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கண்ணியம். இது அதைவிட மிகவும் பிடித்தமான வைரவரிகளாக என் மனதில் நினைத்து கொண்டு செல்கின்றேன். நன்றி. மீண்டும் வருவேன்.